3 கோடி தொழிலாளர்கள் தென்னை உற்பத்தியில் வாழ்வாதாரம் வளம் பெறணுங்கிற மத்திய அரசோட மனப்பான்மையை விவசாயிகளான நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தப்போ கொப்பரை தேங்காய் கொள்முதல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. இது உண்மையாகவே அருமையான திட்டம். ஆனால் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் அதிகமாக பயனடைந்தார்களே தவிர நேரடியாக எந்த ஒரு விவசாயியும் அதில் பயனடையவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு விவசாயியால் தேங்காயை பறித்து அதை கொப்பரையாக்கி அதை அதிக விலைக்கு விற்கும் வரைக்கும் நம்மளால் வச்சிருக்க முடியாது. குடும்ப சூழ்நிலை, அது போக நம்மளுக்கு அதோட இடம் பொருளாதார வசதி இல்லாதனால அதை இடைத்தரகர்களுக்கு நம்ம கொடுத்துறோம். நம்மளோட சிட்டா அடங்கலை இடைத்தரகர்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு விவசாயிக்கு 2 ரூபா தான் கொடுத்தாங்க. திட்டம் அருமையானது. ஆனால் அதை சரிவர செயல்படுத்த முடியாத காரணத்தினால எந்த ஒரு விவசாயிக்குமே பயனடையாதான் போயிருச்சு. மத்திய அரசு இனிவரும் காலங்களில் ஒரு நல்ல திட்டம் அறிவிக்கப்படுமே ஆனால் அதை நேரடியாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட பல ஆண்டு கோரிக்கை, நாங்கள் உற்பத்தி செய்கிற தேங்காயில் வர்ற தேங்காய் எண்ணெய் முட்டி வலி, கைகால் வலி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நியாய விலை கடைகளில் இந்தியா முழுவதும் கொடுக்கணும். மானிய விலையில் கொடுத்தாங்க அப்படின்னா இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகளுக்கு அமையும். நீங்கள் இன்றைக்கி 200 ரூபா 300 ரூபாய்னு தேங்காய் எண்ணெய் போகும்போது நடுத்தர மக்கள் அதை வாங்கிறத தவிர்த்துட்டு குருடாயில் கலந்த பாமாயிலை வாங்கி உணவாக பயன்படுத்துகிறார்கள். அரசே பாமாயில் தான் விநியோகம் பண்ணுது. அதை தவிர்த்துட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் மத்திய அரசு ஒரு தீர்மானம் போட்டு தேங்காய் எண்ணெயை நீங்கள் எல்லா நியாய விலை கடைகளையும் கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட வாழ்வாதாரம் மறுபடியும் பெருகணும்னா கண்டிப்பாக கல்லுக்கு தமிழகத்தில் அனுமதி தரணும். இந்தியா பூரா கல்லுக்கு அனுமதி இருக்குது. இந்த தமிழக அரசு மட்டும் கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு மத்திய அரசு ஒன்று கொண்டு வரும்போது தமிழக அரசு எங்களுக்கு வேண்டான்னு அதை புறக்கணிச்சாங்க. ஆனால் நீங்கள் விடலை. கட்டாயமாக ஜிஎஸ்டிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தப்படுத்தின மாதிரி விவசாயிகளோட வாழ்வாதார வளம் பெறணும்னா அன்னைக்கு எப்படி ஆணை பிறப்பிச்சிங்களோ அதே மாதிரி தமிழகத்திலும் கல்லுக்கு பூரண அனுமதி வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை. இதை மத்திய அரசு பட்ஜெட்டில் என்ன பண்ணுறோங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு எங்களுக்கு அறிவிக்கணும். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 3 கோடி பேர் பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அதில் இடைத்தரகர்களே பயன்பட்டு இருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு அது எந்த விதமான பலனும் இல்லை. வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரியே போயிடும். அதனால நீங்கள் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நம்ம உற்பத்தி செய்தாலும் அதை நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தான் அதிகமாக வச்சுக்கிறோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வர்றதில்லை. இதை தேங்காய் பூவாக மாற்றலாம். தேங்காயிலிருந்து வர்ற ஆயில் டைரெக்டாக நீங்கள் ஆயிலாக எடுத்தீங்கன்னா அதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது. இதையெல்லாம் விவசாயிகளான எங்களால் நாங்கள் செய்ய முடியாது. இப்போ எப்படி ஒரு மல்லிகைப்பூ வருது, ஒரு மற்ற பூச்செடிகளெல்லாம் வர்ற பூவை வச்சு எப்படி நம்ம சென்ட்டு தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்ததாக போகுது. ரெண்டாவது அதே மாதிரி தேங்காயில் இருக்கிற ஆயில் பூவு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஃபாரின்லாம் தேங்காய் பூவை எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க, 6 மாதம் கழித்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களோட சின்ன சின்ன விவசாயிகளால் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. எங்களுக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி பத்தாது, வசதி பத்தாது. இதையெல்லாம் ஒரு மத்திய கவர்மெண்ட் எங்களுக்கு அதை ஒரு நல்ல முறையில் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட நீண்ட நாள் கனவாக இருக்குது.